ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ராதிஸ் தமிழ் கிச்சன். ராதிஸ் தமிழ் கிச்சனில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது இருக்க ராதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளம் கேக் செய்ய நான் பட்டர் பார்த்திங்கன்னா 400 கிராம் எடுத்திருக்கேன். பட்டரை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சுகர் சேர்த்துக்கலாம். 400 கிராம் பட்டருக்கு 400 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க. பவுடர் சுகர் தான் நான் எடுத்திருக்கேன். மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக முட்டை சேர்த்துக்கலாம். 400 கிராம் பட்டருக்கு வந்து 12 முட்டை தேவைப்படுது. இப்போ நம்ம ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றி பீட் பண்ணிக்கலாம். மொத்த முட்டையும் ஒன்றா உடச்சி ஊற்ற வேணாம். முட்டை போட்டு நல்லா பீட் பண்ணிட்டேன். அடுத்ததாக சுகர் கேரமல் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ப்ளம் கேக்குன்னே தனியாக இருக்குது. ப்ளம் கேக்கோட கலர் கொடுக்கறதுக்காக இது சுகர் கேரமல் ஆட் பண்ணுறோம். ப்ளம் கேக் எசன்ஸ் இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லைனா வெண்ணிலா எசன்ஸ் கூட ஊற்றிக்கலாம். ஃப்ளேவருக்காக தான் நான் வெண்ணிலா எசன்ஸ் கொடுக்குறேன். 2 மூடி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். கேரமல் போட்டு பீட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். 400 கிராம் பட்டருக்கு அதே 400 கிராம் அளவு மைதா. கொக்கோ பவுட்ரு வந்து 20 கிராம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கலருக்காக ஆல்ரெடி வந்து இது போட்டுட்டோம், கேரமல் போட்டுட்டோம். அதனால் வந்து கொக்கோ பவுடர் 20 கிராம். பேக்கிங் பவுட்ரு வந்து ஒரு 15 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு. இப்போ இதை வந்து சலித்து உள்ளே சேர்த்துக்கலாம். மைதா வந்து நல்லா சலிச்சிட்டேன். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து பீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது எல்லாம் சேர்த்து பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா நான் 1 வீக் முன்னாடியே ரெட் ஒயினில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி சோக் பண்ணுறதுங்கிற வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. அடுத்தது வந்து சின்னமன் பவுட்ரு, பட்டைத்தூள் வந்து 1 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போது ப்ளம் கேக் மோல்டு எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 kg. பேட்டரெல்லாம் ப்ளம் கேக் மோல்டில் போட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா 3/4 கிலோ வருது. இது 2 1/2 kg. இது வந்து 300 கிராம் இருக்குது. இப்போது மேலே கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் போடும் போதே உங்களுக்கு வெயிட் எவ்வளோ வேணுமோ அதை வந்து பேட்டரோட வெயிட்டும் கேக் பேக் ஆனால் சேம் வெயிட்டு தான் வரும். ஸோ அதனால் 1/2 கிலோ வேணும்னா 1/2 கிலோ வெயிட் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ அவன் வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. 180 டிகிரியில் 1/2 hour பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளம் கேக்கு பேக் பண்ணி எடுத்துட்டேன். பேக் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு தொட்டு பாருங்கள், உள்ளே எங்கேயும் ஒட்டாமல் வரணும். கேக் வந்து நல்லா வெந்திருக்கு. குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் குக்கரில் வந்து உப்பு இல்லை மணல் போட்டு ஹீட் பண்ணி அடியில் ஒரு ஸ்டாண்டு வச்சு 45 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்டான ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. வரப்போகிற கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.